Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பண மோசடியில் ஈடுபட்ட அஞ்சல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேசராப்பட்டி கிளை அஞ்சலகத்தில் சுற்றுவட்டார கிராம மக்கள் நிரந்தர வைப்பு திட்டம், தொடர் வைப்பு திட்டம், செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் தங்களது பணத்தை சேமித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கேசராப்பட்டியில் கிளை அஞ்சல் அலுவலராக செயல்பட்டு வரும் ராஜேஷ் என்பவர் பொதுமக்கள் சேமித்து வந்த பணத்தில் 40 லட்சத்திற்கும் மேல் கையாடல் செய்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது பணத்தை மீட்டு தர வலியுறுத்தி வளையப்பட்டி தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் எங்கள் பகுதியில் 300 பேர்கிட்ட இருந்து அங்கே கேசராவட்டி அஞ்சலகத்தில் வேலை பார்த்த அஞ்சலக அதிகாரி ஒரு 40 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபா பணத்தை கையாடல் பண்ணியிருக்காரு. அந்த ராஜேஷுங்கிற அஞ்சலக அதிகாரி கையாடல் பண்ணியிருக்காரு. அவர் மீது நடவடிக்கை எடுத்து எங்கள் மக்களுடைய பணத்தை மீட்டு தரணும்னு நாங்கள் அந்த அஞ்சல்துறை அதிகாரிகள்ட்டெல்லாம் கடந்த 1.5 மாதமாக போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நடவடிக்கை எடுக்கலை. அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக இன்றைக்கி வளையப்பட்டி தபால் நிலையத்தில் நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புளியங்குடி பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். புளியங்குடி பேருந்து நிலையத்தில் வாகன நிறுத்துமிட வசதி முறையாக இல்லாததால் பேருந்து நிலைய வளாகத்திலேயே இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இதனால் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே அரசு பேருந்து மோதி சாலையில் மரம் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் லாடனேந்தல் பகுதியில் சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மரத்தில் மோதியுள்ளது. இதனால் சாலையின் குறுக்கே மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. அரசு பேருந்துகளால் ஏற்படும் விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் விடியல் பயணம் என விளம்பரம் தேடும் ஆட்சியால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானவரெட்டி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக் கடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வேலூர் மத்திய சிறையில் உடல்நலக்குறைவால் விசாரணை கைதி உயிரிழந்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர் அரிசி கடத்தலில் ஈடுபட்டு வந்த வாலாஜா பகுதியைச் சேர்ந்த சங்கர் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் வலிப்பு ஏற்பட்டு வாயில் நுரை தள்ளிய நிலையில் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து பாகாயம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் ஆடு தொட்டிக்கான ஒப்பந்த பணி ஆணையினை விரைந்து வழங்க வலியுறுத்தி திமுக நிர்வாகி திமுக கொடியுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மீஞ்சூர் பேரூராட்சியில் திமுகவை சேர்ந்த ருக்மணி மோகன்ராஜ் தலைவராக உள்ள நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திமுக நிர்வாகி ஜோதிலிங்கம் என்பவருக்கு ஆடு தொட்டிக்கான ஒப்பந்த பணி வழங்கப்பட்ட நிலையில் அதற்கான பணி ஆணையினை வழங்கவில்லை. இதையடுத்து திமுக நிர்வாகி ஜோதிலிங்கம் ஒப்பந்த பணி ஆணையினை விரைந்து வழங்க வலியுறுத்தி பேரூராட்சி அலுவலகத்திற்குள் நுழைந்து கையில் திமுக கொடியுடன் பெட்ரோலை கொண்டு வந்து தற்கொலை செய்யப் போவதாக தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.